கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தம்பதியில் இருந்தாங்க, ஒரு கிறிஸ்துவ தம்பதியர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு சில பிரச்சனைகள், அவங்களுக்கு ஆனா அவங்க நல்ல கடவுளுக்கு பயந்த பிள்ளைங்க தான். அப்படி பல பிரச்சனை, அவங்களுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருந்த போதுல அவங்களுக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மகன் இருந்தான். அப்ப அந்த மகன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான். ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடியும் அதை என்ன செஞ்சுட்டாங்க, சாட்சியா ப்ரூஃபோட என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அந்த செய்தி என்ன செஞ்சிச்சு, எல்லாருக்கும் பரவிருச்சு. பையனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. என்னடா நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்து இப்படி ஆயிடுச்சு, அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்கு செல்வது, கோயிலுக்கு போறது என்ன செஞ்சுட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அப்போ எல்லாரும் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாரும் தப்பு செய்யறதுதான், இந்த வயசுல பிள்ளைங்க தப்பு பண்றதுதான், அவங்களுக்கு நம்ம திருத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, கடவுள் நம்மளை இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட விட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வருத்தம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்லாங்க, இல்ல எனக்கு அங்க வர்றதுக்கு ரொம்ப சர்ச்சுக்கு வர வெக்கமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எங்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, ஆலயத்துக்கு போக மட்டும் அவங்க என்ன செஞ்சாங்களாம், பின்தங்கி போயிட்டாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க கிட்ட கடவுள் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னா, நாம ஆண்டவருக்காக உண்மையா இருந்தோம், ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்போதான் அவங்களுக்கு அநேகர் என்ன சொல்றாங்க, ஆறுதல் சொல்றாங்க, தேவ வசனத்தை காட்டுறாங்க, பைபிள்ல நிறைய உதாரணத்தை காட்டுறாங்க. ஆனா கூட அவங்க மனசு என்ன செய்யறதில்ல. அப்புறம் ஒரு காலகட்டத்துல அவங்க ஆண்டவர் இடத்துல மீண்டும் வந்ததாக அந்த கதை வாசித்தேன். ஏன்னு சொன்னா, சில நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாமே நல்லா இருக்கிறப்ப ஆண்டவரை தாவீது பக்தன் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நான் போர்ல தோத்துட்டாலும் வந்தாலும் எங்கதான் போவேன், ஆண்டுடைய சன்னிதானம் தான். நான் போர்ல வெற்றி பெற்றாலும் ஆண்டுடைய சன்னிதானம் தான். ஒருவேளை எதிரிகள் என்னை வீழ்த்தினாலும் நான் எங்கதான் போவேன், அவரை தான் ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவரே என்ன குறை இருக்குன்னு நானே கண்டுபிடிப்பேன். வேதாகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், எல்லாருக்கும் தெரியல, அதை கேட்டாவே மனசு நமக்கெல்லாம் அப்படியே பதிக்கிற அளவுக்கு ஒரு காரியம். அது எங்க இருக்குன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல அது இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கு. நிறைய பேர் கிறிஸ்துவ பிள்ளைகள் புரிஞ்சிருப்பீங்க நான் எந்த கதையை சொல்றேன்னு சொல்லி. எப்தா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, போருக்கு போகும்பொழுது என்ன செய்வாரு, அவங்கள முறியடிக்கணும், ஆண்டவரே யார் என் கண்ணுக்கு முன்னாக வர்றாங்களோ நான் வரும்பொழுது அவங்கள நினைச்சு உங்களுக்கு தகன பலியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா போட்டிருக்கோம். வசனம் என்னது அப்படின்னு சொன்னா 35-36. அப்போ அவர் என்ன செய்வார்னா, போர் முடிச்சு வரும்பொழுது, வெற்றியோட வரும்பொழுது யார் பாத்துருவாங்கன்னு சொன்னா, அவங்க மகள் யார் முதல்ல எதிர்கொண்டு வராங்களோ அவங்களதானே தகன பலின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யார் வந்துட்டா, மகளே வந்துட்டா. அப்ப அவருக்கு அவர் அப்படியே எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அவர் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க, அழுது. ஆனாலும் அந்த கதையாட்ட மகட்ட சொல்றாங்க. மகட்டன்னு அவர் சொல்ற, அப்ப மக சொல்ற வசனம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மகள் சொல்ற வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசுறீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் என்ன செய்யுங்க, உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பாத்தீங்களா, இது என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனு. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்கே போவதை நிறுத்துகிற பெற்றோர்களாக இருக்கிறோமா, இல்ல பெற்றோர் இந்த தகப்பன் செய்த பொருத்தனைக்காக எப்படி அந்த மகள் சொல்றா, நீங்க ஆண்டோட்ட சொன்னபடி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி.
எனக்கு உடனே இதை வாசித்தப்ப எனக்கு ஈசாக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு சொன்னா ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பலி செலுத்துற அப்படின்னு சொல்லி மகனை கூட்டு போறாரு, ஒண்ணுமே சொல்லாம போனாங்க. அது ஒரு பக்கம். இது பாருங்க, அந்த மகன் சொல்றா நீங்க ஆண்டவருக்கு சொன்னீங்க. ஏன்னு சொன்னா அவர் என்ன கொடுத்திருக்காரு உங்களுக்கு? ஜெயத்தை கொடுத்திருக்காங்க. யார? நம்முடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான ஜெயத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னபடியே நீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். எந்த சமயத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? அவரை துதிப்பதற்கு, அவரை சோஸ்தரிப்பதற்கு நம்ம மறந்துடக்கூடாது. கஷ்டம் இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த உலகத்துல வாழும்பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்னது? நமக்கு கஷ்டம் உண்டு. ஏன்னு சொன்னா இங்க யார் இருக்கிறா? இந்த லோகத்தின் அதிபதியாகிய சாத்தானும் அவனுடைய சேனைகள் இருக்குது. அவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அநேக சோதனைகளையும் கஷ்டங்களையும் வருத்தத்தையும் வியாதி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதன் மத்தியிலும் முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்டதான் இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். நம்முடைய எதிரிகளை எதிர செய்வாரு, வெற்றி சிறக்க செய்கிற தேவனா இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்கிற காரியத்தை அவர் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம எப்படி இந்த எப்தாவோட டாட்டர் மக எப்படி ஆண்டவருக்கு தன் தந்தை செய்த பொருத்தனை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்தாலும் அதே போல நாம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம முதன்மையாக வைக்கணும். நம்முடைய எல்லா காரியத்துக்கும் யாருதான் காரணக்கர்த்தா? ஆண்டவர் தான். அவரை நம்ம முதன்மையா வைப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நம்மளை எப்படி ஏத்துக்கோமா? மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, வெற்றி ஆனாலும் சரி, தோல்வி ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலும். ஒருவேளை நீங்க சில டைம்ல நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதி தோற்று போயிடுவாங்க. உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவரை விட்டு பின்வாங்கிருக்கோம். ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கல, எனக்கு ஆண்டவர் வெற்றியை தரல அப்படின்னு இல்லை. எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு வெற்றி தரணும். ஒருவேளை நீங்க ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருப்பீங்க, அது எப்ப தரணும் அவருக்கு தெரியும். எது உங்களுக்கு நல்லதோ அதை அவர் கண்டிப்பா செய்வார். எப்படி அவங்க மகளும் ஆண்டவருக்கு செய்த பொருத்தனை அவர் நிறைவேற்றினாரோ அதற்கு துணையாக மகள் இருந்தது போல நீங்களும் நானும் நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள், அது வியாதிகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல துதியோட சோசத்தோட நம்ம விண்ணப்பத்தை வைப்பேன்னு சொன்னா அவருக்கு எல்லாத்தையும் கேட்டு அவர் என்னது? உண்மையும் கேட்கிற யாருக்கும் சேர்க்க அவர் எப்படி உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார். அவரை நம்புற பிள்ளைங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். கைவிடாத தேவன் என்ன செய்வோம்? நம்ம பற்றி கொள்வோம். இந்த வருடம் முழுவதும் காத்த தேவன் தொடர்ந்து நம்ம இன்னும் இருக்கிற சில நாட்களுக்கு நம்ம என்ன செய்வாரு? சுகத்தோடும் பலத்தோடும் அழைத்து சென்று இன்னொரு வருடத்தை காண தேவன் கிருபை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். அதே நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருக்கிறார். இதை குறித்து பயப்படாதீங்க. தேவன்கிட்ட எப்பொழுதுமே என்ன செய்யுங்க? அவரை பற்றி கொள்ளுங்க. எது நடந்தாலும் என்ன செஞ்சிடாதீங்க? அப்படி பிரகாரத்துக்கு போறதுக்கு மறந்துடாதீங்க. அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு மறந்துடாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டோட பாத்துல எப்பவுமே என்ன செய்யுங்க? அவர் ஜெயம் சிறந்தவர், அவர் வெற்றி சிறந்தவர். அதனால அவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான கிருபை தகப்பனே, வானத்தையும் பூமியும் வார்த்தையினால உண்டாக்கினவரே, வல்லமை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, கிருபை உள்ளவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே நோக்கி கூப்பிடுவோம். உம்முடைய பாதத்தண்டையிலே இருக்கத்தக்கதான பிள்ளைகளாகவும் உண்மையே நாங்கள் முதன்மையாக வைக்கத்தக்கதாகவும் எங்களுக்கு கிருபை சாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடவும், உம்மை துதித்து பாடவும், உம்மை போற்றவும் புகழவும் அந்த ஆவியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. சோர்ந்து போய்விடாதபடிக்கு சோதனையில ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சோதனையை வெற்றி சிறந்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை வெற்றி சிறந்தவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த தைரியத்தோடு கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கழிக்க நீங்க கிருபை செய்யுங்க. அனுரே 11 மாதங்களாக நீர் எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதத்திலும் கூட இத்தனை நாட்களை கடக்கும்படி நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. உடைய சத்தம் கேட்டு உடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய பாவங்களை கூட ஒரு விஷயம் மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்போது நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.